உத்தரப்பிரதேசத்தில் 6 வயது சிறுமி கற்பழித்து கொல்லப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய பெண்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார், அதிகாரிகள் என 21 பேரை முதல்வர் அகிலேஷ் சஸ்பெண்ட் செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் நகரில் 6 வயது சிறுமி வியாழக்கிழமை காலையில் குப்பை தொட்டி அருகில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருந்தாள். அந்த சிறுமியை காணவில்லை என்று முந்தைய நாளே பெற்றோர் புகார் கொடுக்க சென்றபோது வழக்கு பதிவு செய்ய போலீசார் மறுத்திருக்கின்றனர். அதனால் போலீசாரின் அலட்சியத்தால் தான் சிறுமி கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் மீது சரமாரியாக கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் கொல்லப்பட்ட சிறுமியின் தாய் உள்ளிட்ட பெண்கள் மீது போலீசார் இரக்கமற்ற முறையில் தாக்குதல் நடத்தினர். இதில் 30 பேர் காயமடைந்தனர். उसके 2 बजे करीब हमने लड़की देखी, मिली नहीं, उठा लेगा और फिर पुलिस आई आगे बाद. இதனிடையே சம்பவம் குறித்து பேட்டியளித்த சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் அமித் பதக், சிறுமி கற்பழிக்கப்பட்டதை உறவினர்கள் பார்த்தார்களா என்றும், பிறகு எப்படி கற்பழிப்பு என்று கூறுகிறீர்கள் என்றும் கேட்டது பொதுமக்களையும் மகளிர் அமைப்பினரையும் மேலும் எரிச்சலூட்டியுள்ளது. लेकिन हर चीज जो है विवेचना में आगे मेडिकल के आधार पर हर चीज आएगी, जैसे होगा वैसे आएगी, लेकिन पूर्व में हम कैसे कह सकते हैं. இந்நிலையில் வெள்ளியன்று காலை சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட போது கற்பழித்து கொல்லப்பட்டிருப்பது உறுதியானது. முன்னதாக பெண்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்துக்கு பகுஜன் சமாஜ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து கடமை தவறிய போலீசார், அதிகாரிகள் உள்ளிட்ட 21 பேரை முதல்வர் அகிலேஷ் யாதவ் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். பொறுப்பற்ற முறையில் கருத்து கூறிய போலீஸ் அதிகாரி அமித் பதக் மீதும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சிறுமியை கற்பழித்து கொன்றதாக யாரும் கைது செய்யப்படவில்லை.